அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மணத்தக்காளி துவையல் தான் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சமாக மணத்தக்காளி கீரை எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், தனியா ஒரு 1/2 ஸ்பூன், 5 பட்டை வத்தல், 2 பூண்டு பல், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு புளி சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த அளவு பொன்னிறமாக வர வரையும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மணத்தக்காளி கீரையை சேர்த்துக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக தூதுவளையும் சேர்த்துருக்கேன். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்படியே சுடு சாப்பாட்டில் போட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். இதில் நம்ம பச்சை மல்லி சேர்த்துருக்கிறதுனால தலை சொத்துக்கு ரொம்ப நல்லது. அதேமாதிரி நம்ம மணத்தக்காளி கீரையில் ரொம்ப வயிற்று புண்ணாற்றக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சூப்பரான சுவையான ஒரு துவையல், ஹெல்த்தியான துவையலும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.